Sri Parashakti Vidyala CBSE Class 6th Subject Physics. Good morning students. 6th standard physics chapter 10 motion and measurement of distances. In the previous class we had discussed about standard units of measurement, that is metric system and SI units, and correct measurement of length. So now we are going to see about measuring the length of a curved line. Refer page number 101. Activity 3. Measure the height of your classmate using handspan and then using by a meter scale. For this, ask your classmate to stand with his back against a wall. Make a mark on the wall exactly above his head. Now measure the distance from the floor to this mark on the wall with your handspan and then with a meter scale. ஸோ உங்கள் கிளாஸ்மேட் ஆர் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தங்களை நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணணும், வால் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அவங்களோட ஹைட் என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டை நம்ம ஹேண்ட்ஸ்பேன் மூலமாகவும் மீட்டர் ஸ்கேல் மூலமாகவும் என்ன பண்ண போகிறோம், மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிள் 10.3ல் ஹூ மெஷர் த ஹைட் அப்படின்னு ஃபஸ்ட் காலமில் இருக்குது, செகண்ட் காலமில் ஹைட் இன் ஹேண்ட்ஸ்பேன், தேர்ட் காலமில் ஹைட் இன் சென்டிமீட்டர். ஸோ அந்த லென்த்தை யாரெலாம் நம்ம போய் மெஷர் பண்ணுறோமோ அவங்களோட நேமெல்லாம் ஃபஸ்ட் காலமில் எழுதணும். செகண்ட் காலமில் அவங்களுக்கு என்ன ரீடிங் வந்திருக்கும், ஹேண்ட் ஸ்பேன் வழியாக மெஷர் பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கும், 12 ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னா 12 அப்படின்னு போடணும். அண்ட் ஹைட் இன் சென்டிமீட்டர், மீட்டர் ஸ்கேல் ஆர் டேப், மெஷரிங் டேப் வழியாக நம்ம மெஷர் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரை தேர்ட் காலமில் எழுதணும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன மாதிரி ரீடிங் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த டேப்லெட் காலமில் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது லாஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த தேர்ட் காலமில் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும், செகண்ட் காலமில் வேரி ஆகும். ஏன்னா ஹேண்ட்ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு நான் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸோ யார் பர்சன்ஸ் வேரி ஆகிறதுனால அவங்களோட பாடி பார்ட் வேரி ஆகும். ஸோ ஹேண்ட்ஸ்பேன் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டும் வேரி ஆகும். ஆனால் மீட்டர் ஸ்கேல் ஆர் மெஷரிங் டேப் வழியாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த ரீடிங்ஸ் என்னாகாது, மாறாது. ஸோ நெக்ஸ்ட் 10.6 மெஷரிங் த லென்த் ஆஃப் எ கர்வ்ட் லைன். ஸோ 10.6 மெஷரிங் த லென்த் ஆஃப் எ கர்வ்ட் லைன். ஸ்ட்ரைட் லைனை நம்ம மீட்டர் ஸ்கேல் வழியாக ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ கர்வ்டு லைனை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ஆக்டிவிட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ we cannot measure the length of a curved line directly by using a meter scale. We can use a thread to measure the length of a curved line. So activity 4. ஸோ இந்த கர்வ் லைனை நம்ம டைரெக்டாக மீட்டர் ஸ்கேல் வழியாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் எ த்ரெட் டு மெஷர் த லென்த் ஆஃப் த கர்வ் லைன் ஏபி. ஸோ ஏபி அப்படிங்கிற அந்த கர்வ் லைனை நம்ம த்ரெட் மூலமாக என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். புட் எ நாட் ஆன் த த்ரெட் நியர் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட். Place this knot on the point A. Now place a small portion of the thread along the line, keeping it taut using your fingers and thumb. Hold the thread at this end point with one hand. Using the other hand, stretch a little more portion of the thread along the curved line. So curved line மெஷர் பண்ணும்போது நம்ம த்ரெட்டை அதில் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த எண்டு வரைக்கும் பி வரைக்கும் கொண்டு அந்த த்ரெட்டோட லென்த்தை நம்ம ஸ்கேல் வழியாக மெஷர் பண்ணும்போது தான் இந்த கர்வ் லைனோட லென்த் நமக்கு தெரிய வரும். On repeating this process till the other end B of the curved line is reached, make a mark on the thread where it touches the end B. Now stretch the thread along a meter scale. Measure the length between the knot in the beginning and the final mark on the thread. This gives the length of a curved line AB. We see that we need a lot of care to ensure that we are measuring distances and lengths correctly, and we need some standard units and devices with which we measure these distance and can convey our result to others. ஸோ இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக நம்ம என்ன பண்ணணும், அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணால் தான் நம்ம ரிசல்ட்டை நம்ம ஈஸியாக அடுத்தவங்களுக்கு நம்ம கன்வே பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக கரெக்டாக நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 10.7 மூவிங் திங்ஸ் அரவுண்ட் அஸ். Moving things around us. Activity 5. Think of some objects you have seen recently. List them in table 10.4. This may include a school bag, a mosquito, a table, people sitting on chairs, or people moving about.
So the list may also have a butterfly, a dog, a cow, your hands, a small baby, a fish in water, a house, a factory, a piece of stone, a horse, a ball, a bat, a moving train, a sewing machine, a wall clock, or the hands of a clock. Make your list as large as you can. ஸோ நம்மளை சுற்றி நம்ம சரௌண்டிங்கில் இருக்க திங்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி நிறைய திங்ஸை நம்ம என்ன பண்ணலான்னு நம்ம எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ விச் ஆஃப் தீஸ் ஆர் மூவிங் ஆர் விச் ஆர் அட் ரெஸ்ட். ஸோ இதில் எதெல்லாம் மூவிங்கில் இருக்குது, எதெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம டேபிள் 10.4ல் நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட், ஆப்ஜெக்ட் இன் மோஷன். ஸோ ஹவுஸ், டேபிள், கிளாக், இது எல்லாமே என்ன இருக்கும், ஸ்டோன், பேட், இதெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் இன் மோஷன், ஃப்ளையிங் பேட், செகண்ட்ஸ் ஹேண்ட் ஆஃப் த கிளாக், மூவிங் ட்ரெயின், வால் கிளாக், ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாக். வால் கிளாக் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், ஆனால் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாக் வந்து மூவிங்கில் இருக்கும். ஸோ மஸ்கிட்டோ. ஸோ இது எல்லாமே என்ன இருக்கும், மோஷனில் இருக்கும். ஸோ எதெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது, எதெல்லாம் மோஷனில் இருக்குது அப்படிங்கிற நம்ம டேப்லெட் காலமில் நீங்கள் என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணி ரைட் பண்ணணும். So how did you decide whether an object is in motion or at rest? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது ஆர் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம். ஸோ யூ மைட் ஹவ் நோட்டீஸ் தட் த பேட் இஸ் நாட் அஸ் அட் த சேம் பிளேஸ் ஆஃப்டர் சம் டைம் while the table is at the same place. So on this basis you may have decided whether an object is at rest or in motion. ஸோ ஒரு பேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மினிட்டில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 5 minutes கழிச்சோ 10 seconds கழிச்சோ அது வேறு ஒரு இடத்துக்கு என்ன ஆயிருக்கும், மூவ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் டு பிளேஸ் மாறும்போது அது மோஷனில் இருக்குது. ஸோ ஃபிக்ஸடாக சேம் பிளேஸில் இருக்குது அப்படின்னா, இப்போ டேபிள் இருக்குது, சேர் இருக்குது, இதெல்லாம் ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ரெஸ்ட்டில் இருக்குது, மோஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், டிசைட் பண்ணுறோம். So activity 6, select a place where you find ants. Spread a large sheet of white paper on the ground and keep a little sugar on it. ஸோ ஒரு ஒயிட் ஷார்ட் ஆர் ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் சுகர் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணும்போது ants வந்து என்னாகும் நமக்கு வரும். ஸோ ants are likely to be attracted to the sugar and you will find many ants crawling on the sheet of paper zone for any one ant. ஸோ ஏதாவது ஒரு ஆண்டோட மோஷனை ஆர் மூவிங்கை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கண்டினியூ பண்ணி அதுக்கு பின்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மோஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், நோட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு கர்வ் லைன் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ கீழே கொடுத்துருக்க பிக்சர் மாதிரி. ஸோ ஃபார் எனி ஒன் அண்ட் ட்ரை அண்ட் மேக் எ ஸ்மால் மார்க் வித் எ பென்சில் நியர் இட்ஸ் பொசிஷன் வென் இட் ஹேஸ் ஜஸ்ட் crawled on the sheet of paper. Keep marking its position after a few seconds as it moves along in the sheet of paper. After some time, shake the paper free of the sugar and the ants. So connect the different points you have marked with arrows. So ant வந்து எப்போதுமே ஸ்ட்ரைட் லைனில் உங்களுக்கு மூவ் ஆகாது. ஃபஸ்ட் ஒரு பிளேஸில் இருக்கும், அப்புறமா அடுத்த இடத்துக்கு. ஸோ அது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ant ப்ளஸ் சுகரை நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். Each point you have marked shows where the ant moved to in intervals of a few seconds. Motion seems to be some kind of a change in the position of an object with time, isn't it? Yes. ஸோ மோஷன்னா என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும், எதை பொறுத்து, டைமை பொறுத்து மாறும். ஸோ இதுதான் மோஷனோட டெஃபனிஷன். ஸோ இன் ஆக்டிவிட்டி 5, where did you place objects like a clock, a sewing machine or an electric fan in your grouping of object? ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே வச்சுருப்போம் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு ஆக்டிவிட்டி 5ல் நம்ம செப்பரேட் பண்ணோம். ஸோ ஆர் தீஸ் ஆப்ஜெக்ட் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர்? நோ. டு யூ நோட்டீஸ் மூமெண்ட் இன் எனி ஆஃப் தேர் பார்ட்ஸ்? ஸோ ஃபேன் இருக்குது அப்படின்னா அது ஒரே இடத்துல தான் இருக்குது, அது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் அதில் உள்ள பார்ட், அதாவது பிளேட்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, நமக்கு மூவிங்கில் இருக்குது. ஸோ அது மோஷனில் இருக்குன்னு தான் நம்ம மீன் பண்ணணும். ஸோ த பிளேட்ஸ் ஆஃப் த ஃபேன் ஆர் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எ கிளாக். ஹவ் ஆர் தே மூவிங்? இஸ் தேர் மூமெண்ட் சிமிலர் டு தட் ஆஃப் an ant or a train? Let us now look at some types of motion to help us understand these difference. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி மீன் பண்ணி, ஸோ அந்த மோஷன் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம்.